இந்த வாழ்க்கை நிச்சயமற்றது, நிலையற்றதுன்றத இன்னொரு இழப்பு இறப்பு நமக்கு உணர்த்திட்டு போயிருக்குது திரு ராஜேஷ் அவர்களோட இழப்பு. சினிமா பொறுத்த வரைக்கும் சிவகுமார் மாதிரி அவர் மேல ஒரு கிசு கிடையாது. கெட்ட பழக்கங்கள், சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி வேற பிற பழக்கங்கள், பெண்கள் பழக்கம் எதுவுமே அவர் கிடையாது. இது காரணம் அவரே சொல்றாரு, பயம். அந்த பயம் தேவைன்றாரு. பயம்னா மனிதன் ஒழுக்கமா நடத்திட்டு போறது. சிகரெட் அடிச்சா நுரையீரல் போயிடும், தண்ணி அடிச்சோம்னா கல்லீரல் கண்டு போயிடும், வேற ஏதாவது பிற தொடர்புகள் இருந்துச்சுன்னா பேருக்கிட்டு போய் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஸோ அந்த ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் தான் ஒழுக்கமா நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போக உதவும்னு அவர் சொல்றாரு. உண்மைதான் அது. தனக்குத்தானே கல்லறை கட்டி கொண்ட ஒரு மனிதர். சீரப்பழமொழி ஒன்று இருக்குன்னு அவர் சொல்றாரு. என்னன்னா, எந்த மனிதன் தனக்குத்தானே கல்லறை கட்டிக்கிறோமோ அவன் 100 வருஷம் வாழ்வான்னு ஒரு ஐதீகம், ஒரு பழமொழியே இருக்கான். அதன்படி அவர் தனக்குத்தானே கல்லறையை கட்டிக்கிட்டு அதில் கிரானைட்ல கட்டிருக்காரு. வசனங்கள்லாம் பைபிள் வசனங்கள் எழுதியிருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. மனிதர்களை 3 வகையா பிரிக்கிறார். அவர் சொல்ற விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். 3 வகையா எனக்கு பிடிச்சிருந்தது அவருக்கு எம்ஜிஆர் சொன்னதா சொல்றாரு. அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். 3% மனிதர்கள், 17% மனிதர்கள், 80% மனிதர்கள். 3% மனிதர்கள் அதை டாப் மோட் கிரியேட்டர்ஸ், என்ன சொல்ற, தத்துவ ஞானிகள், அறிஞர்கள், பேரறிஞர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், போராளிகள், பெரிய தலைவர்கள், இவங்கெல்லாம் அந்த 3% வந்துடுறாங்க. வாழ்க்கை முழுக்க அதுக்கே போராட்டமா இருக்குமா அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அவர் 17% அந்த 3% ஆக முயற்சி பண்ற வேலைகளை செஞ்சுட்டு இருக்க வாழ்க்கை முழுக்க. அந்த 17% அவர் தன்னை அந்த 17% சொல்லிக்கிறார். 80% மனிதன் தான் வாழ்க்கை ஜாலியா இருக்கக்கூடியவளா, வீட்டுல கை காலை போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு, அப்புறம் 3 வேலையும் நல்லா ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு, வீக்கெண்டானா சினிமா பார்த்துக்கிட்டு, அவங்க வீட்டுல என்னாச்சு, அவங்களோட இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு புறம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் 80% மனிதர்கள். அது இயல்பு, மனிதர்கள் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி பல விஷயங்களை யூடியூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஹெல்த் ரீதியா, ஜோசியம், அப்புறம் ஆயுர்வேதம், சித்த மருந்துகள், பல விஷயங்கள் எனக்கு பிடிச்ச விஷயமே அதான். சமூகம் சார்ந்த சிந்தனைகள் எதையாவது சமூகத்துல தொடர்புலே இருந்தவர் ஒரு கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தவர். இதுல அது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். வயதாகி விட்டாலும் வீட்டுல நான் இருக்க மாட்டேன், ஏதாவது சொல்லணும், மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்லணும். அவர் தான் நினைச்சிருக்க மாட்டார் 100 வயசு வரை வாழ்வேன், சத்தியமா நினைச்சிருக்க மாட்டார். 100 வயது வாழணும்னு நினைக்கிறவனுக்கு நான் சொல்ற விஷயம் உதவும்னு, அல்லது 100 வயது வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில பேருக்கு. பல விஷயங்கள் இருக்கு. மரபணுவோட குடும்ப ரீதியான பிரச்சனைகள், மரபணுகள், இதெல்லாம் சேர்ந்தா ஒருத்தனோட லைஃபை தீர்மானிக்கும். ஸோ பாருங்க, நல்லா இருந்தவர் அடுத்த நாள் காலையில் இல்லை பார்த்தீங்களா. சதீஷ் சாரதா அவர்கள் அம்மா சாத்திக்கிட்டு நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.